கரு வளர ஆரம்பிக்கும் போதே ஒரு 5-6 வாரத்திலே வந்து அது போய் அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் நடக்கிறது கர்ப்பப்பையில் ரொம்ப முக்கியமான ஒரு ரியாக்ஷன். ஸோ இது வந்து ஆரம்பத்திலே போதுமான அளவுக்கு நடக்கலைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 26 வீக்ஸ் ஒரு 5-6 மாத காலகட்டம் வரும்போதே போதுமான அளவுக்கு பாப்பாவுக்கு வந்து பிளட் சப்ளை ஆகாமல் பாப்பாவோட பிளட் க்ரோத் குறையிறது. ஆக்சுவலாக நீங்கள் நல்லா டிடெக்ட் பண்ணி போதுமான அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பேபியை ஏர்லியராக டெலிவர் பண்ணிருக்கீங்க. இதே இது இன்னொரு 1 or 2 months நீங்கள் டிலே பண்ணியிருந்தீங்கன்னா பேபிக்கு வந்து உயிருக்கு ஆபத்தே கூட போயிருக்கலாம் கர்ப்பப்பைக்குள்ளாரே. எப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் இந்த யூட்ரோபிளாசல் இன்சஃபிஷியன்சி அக்காக்கு ஏற்பட்டதோ அடுத்த ப்ரெக்னன்சிலையும் இது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் என்னென்னா இது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால நீங்கள் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்ஆர்ஜினன்னு ஒரு பவுடர் இருக்குமா, அந்த பவுடர் எடுத்துட்டு அதை வந்து த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி கண்டினியூ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பிளாசென்டல் இன்சஃபிஷியன்சி பிரச்சனையை குறைக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. நிறைய என்னோட பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி கொடுத்து நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி அவங்களுக்கு ப்ராப்ளமே இல்லாமல் டெலிவரி ஆகிற அந்த மந்த் வரைக்கும் டேர்ம் ப்ரெக்னன்சி வரைக்கும் போயிருக்காங்கம்மா. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இன்னொரு காலர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் ஃபரிதா பேகம். ஹலோ மேம், குட் மார்னிங். மார்னிங்மா. உங்க ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க சந்தேகம் டாக்டர்கிட்ட கேளுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. மந்த்லி ஹலோ உங்க டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஆகுறாங்களா மேடம்? அது ஓவரா பெயினா இருக்கு, அது என்ன ப்ராப்ளம் மேடம்? இல்லம்மா, ஆக்சுவலா நீங்க என்ன பேசுறீங்கன்றதே கிளியரா எங்களுக்கு கேட்க மாட்டேங்குதுமா. டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட என்ன கேள்வின்னு கேளுங்கம்மா. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இன்னொரு காலர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் மேரி. ஹலோ சொல்லுங்கம்மா. என் பேரு மேரி, நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன டாக்டர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்க மேரி. ஆக்சுவலி மும்பைல இருந்து ஷிஃப்ட் ஆகி சென்னைக்கு வந்திருக்கேன். சொல்லுங்க மேரி. எனக்கு 10 years ஆச்சுங்க கல்யாணம் ஆகி. சரிம்மா. கல்யாணம் ஆகி 10 years ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் உடனே கன்சீவ் ஆயிட்டேன். சரிம்மா. 3 டைம் கன்சீவ் ஆனா என் ஸ்டடீஸ்க்காக நான் 3 டைம் அபார்ட் பண்ணிட்டேன். சரிம்மா. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நான் அண்டர் வெயிட்டா இருந்தேன், மெலிசா இருந்தேன். ஆனா அப்ப கன்சீவ் ஆகல. இப்போ வந்து அபார்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் என்னால கன்சீவ் ஆக முடியல. ஓகே. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 years ஆயிடுச்சு, ஆனா உடனே கன்சீவ் ஆனீங்க. அந்த பேபி ஆனா நீங்க வந்து டெலிவர் பண்ணிக்கல, அபார்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? அபார்ட் பண்ணிட்டேன், ஸ்டடீஸ்க்காக அபார்ட் பண்ணிட்டேன். ஆனா அப்ப டாக்டர்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணக்குள்ள அண்டர் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் எனக்கு கன்சீவ் ஆச்சு. அப்பயும் நான் அண்டர் வெயிட்டா தான் இருந்தேன். அப்ப கன்சீவ் ஆகல. பாலிகுலர் ஸ்டடீஸ் எடுத்து பார்த்தா அப்பயும் ஒன்றும் சக்சஸ் ஆகல. இப்ப என் ஹஸ்பண்டுக்கு வந்து 40+ ஏஜ், எனக்கு வந்து 31. எங்க 2 பேருக்கு ஏஜ் பார் வந்து ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கு. இப்ப கஷ்டமா இருக்குது, கன்சீவ் ஆக முடியல. என்ன சஜஷனை கொடுக்க முடியுமா? சரிம்மா. நீங்க டிஎன்சி மூலியமா தான் பண்ணிருப்பீங்க இல்லையா? ஹலோ. சொல்லுங்க. ரைட்டு. நீங்க பண்ணது மாத்திரை மூலியமா பண்ணீங்களா, கர்ப்பப்பை க்ளீன் பண்ணிட்டீங்களா ஒரு வாட்டியும்? ஆமா, அப்படிதான் க்ளீன் பண்ணேன், மாத்திரை மூலியமா பண்ணல. ஓகேம்மா. இந்த மாதிரி ஒரு வாட்டியும் டிஎன்சி பண்ணும்போது என்னன்னா ஏதாவது கர்ப்பப்பையில அடைப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா. கர்ப்பப்பையிலையும் அடைப்புகள் ஏற்படலாம். அண்ட் ஃபெலோப்பியன் டியூப்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, கருக்குழாயிலையும் அடைப்புகள் ஏற்படலாம். உங்களுக்கு இப்போ இந்த டிஎன்சிலாம் பண்ண பிறகு ப்ளீடிங் நார்மலா இருக்குதாமா? ப்ளீடிங் நார்மலா இல்லைங்க. ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா இருந்துச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே நல்லா நார்மலா வருது, அப்புறம் 2வது டே வந்து ஸ்ப்ராட்டிங் ஆகுது. அதான் சொல்றேன். ஸோ நீங்க பேசிக்கா பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் யாரையாவது கன்சல்ட் பண்ணிட்டு ஒன்று ஆஷர்மேன்ஸ்ன்னு சொல்லுவோம், உங்களுக்கு ப்ளீடிங்கும் கம்மியாக இருக்கிறதுனால யூட்ரஸில் ஏதாவது அடைப்புகள் மாதிரி ஏதாவது இருக்குதா, உங்களோட ஃபெலோப்பியன் டியூப்ஸ்லாம் நல்லா ஓப்பனாக இருக்குதா, அதில் எதுவும் பிளாக்ஸ் எதுவும் இல்லையான்றதை மட்டும் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துருங்கம்மா. அண்ட் இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த 10 years கேப்பில் நேச்சுரலாகவே உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிற சான்சஸும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குமா. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இன்னொரு காலர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் பிரியா. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க சந்தேகம் டாக்டர்கிட்ட கேளுங்க. மேடம் கோவிலும் பிரியா பேசுறேங்க. ஏஜ் வந்து 28 ஆயிடுச்சு மேடம். சொல்லுங்க பிரியா. 23ல வந்து ஒரு பாப்பா கன்சீவ் பண்ணி தான் எடுத்தாங்க. சரிம்மா. சிசேரியன் மூலமா எடுத்தாங்க மேடம். அதுக்கப்புறம் அந்த 1 year கழிச்சு காப்பாட்டி போட்டிருந்தாங்க. சரிம்மா. அப்புறம் கொஞ்சம் பிரச்சனையாகிறதுனால ரிமூவ் பண்ணிட்டாங்க மேடம். அது ரிமூவ் பண்ணது ஒயிட்னஸ் அதிகமாக இருந்துட்டு மேடம். அப்புறம் இருந்து ஒயிட்னஸ் டேப்லெட் எல்லாம் எடுத்தாங்க. அப்புறம் தூங்கும் போது வைக்க சொன்னாங்க மேடம், அதுவும் வச்சிருந்தாங்க. அப்புறம் திரும்ப தொடர்ந்து இருக்குங்க. பீரியட் வந்து டேட் மாறி மாறி போகுதுங்க மேடம்.
சரிம்மா. லாஸ்ட் மந்த் டிசம்பர்ல 8ல இருந்தேங்க. ஜனவரில வந்து 4ஆம் தேதி இருந்தேங்க மேடம். திரும்ப ஜனவரி 28ல இருந்தேங்க. திரும்ப பிப்ரவரி 4ஆம் தேதி இருந்தேங்க மேடம். சரிம்மா. இப்போ இந்த காப்பர் டீ இருக்கா, எடுத்துட்டீங்களாம்மா? எடுத்துட்டேங்க மேடம். 1 இயர்க்கு முன்னாடி எடுத்துட்டேங்க. சரி, பட் காப்பர் டீ எடுத்தும் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இரெகுலராகவே தான் இருக்குது இல்லையா? ஆமாங்க. அப்புறம் ஒயிட்னஸ் அதிகமா இருக்குங்க மேடம். சரிம்மா. நீங்க காப்பர் டீ போட்ட இடம் நல்ல ஹைஜீனிக்கான பிளேஸ்ல தான் போய் போட்டிங்களா? நல்ல டாக்டர் தானே போட்டீங்க? ஆமாங்க. பிஹெச்டில தான் போட்டேங்க மேடம். என்னன்னா இந்த காப்பர் டீ இருந்ததுனால உங்களுக்கு மைல்டா கர்ப்பப்பை இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிருக்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு வலி இருக்குதுன்றீங்க, பீரியட்ஸ் உங்களுக்கு அடிக்கடி வருது, சரியா வரதில்லை அப்படின்றீங்க, வெள்ளத்தீட்டு அதிகமா படுதுன்றீங்க. அதனால ப்ராபப்ளி நீங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியுமா ஏதாவது கர்ப்பப்பை சுத்தி ஏதாவது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்குதான்றது தெரியும். ஸோ அப்படி இருந்ததுன்னா ஒரு கோர்ஸ் ஆன்டிபயோட்டிக் மாதிரி எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுறதுக்கு சான்சஸ் இருக்குமா. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பானு. ஹலோ. வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்க, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க டாக்டர்கிட்ட. டாக்டர் சொல்லுங்க பானு. எனக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு 9 மாசம். சரிம்மா. கல்யாணம் முடிஞ்சு 9 மாசம் ஆகுது. கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுதாம்மா? 9 மாசம். சரிம்மா. பீரியட்ஸ் வந்து டேட் வந்து 2 வருது. கொஞ்சம் நீங்க உரத்தி பேச முடியுமாமா? எதுவுமே எங்களுக்கு கேட்கல. பீரியட்ஸ் வந்து ஒரு 2 மாசத்துக்கு ஒரு 2 வருது. சரிம்மா. டேட் அதான் என்னன்னு அது ஏன்னு கேக்குறாங்க. சரி, இது வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் இரெகுலரா வர்றது வந்து இப்பதான் வருதா இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி ரெகுலரா வருது, எப்படி இருக்குதுமா? ரெகுலரா தான் இருந்துச்சு. இப்ப கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து 1 மாசம் நிக்குது. நாங்களும் செக் பண்ணுவோம், குழந்தை இல்ல அப்படின்ட்டு தான் இருக்கோம். அதான் கேக்குறேன். இல்லம்மா, இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ஏதாவது வெயிட் ஏறி இருக்கீங்களா இல்ல வெயிட் குறைஞ்சிருக்கீங்களா? உன்னோட தான் இருக்குதா? அதே மாதிரி தான் இருக்கீங்களா? அப்படியே தான் இருக்கா. சரிம்மா. பேசிக்கா நீங்க ஒரே ஒரு தைராய்டு டெஸ்ட் மட்டும் பாத்துருங்க, வெறும் வயிறுல ஒரு ஸ்கேன் பாத்துருங்க. இது ரெண்டுமே நார்மலா இருந்ததுன்னா நீங்க பயப்பட வேண்டாமா. ஏன்னா யூஸ்வலா கல்யாணம் ஆன பிறகு எல்லா தம்பதியருமே வந்து தாம்பத்தியத்துல இருக்கும்போது கொஞ்சம் பீரியட்ஸ் இரெகுலரா இருக்கும், கொஞ்சம் செக்ஷுவல் இமோஷன்ஸ்னால கொஞ்சம் டிஸ்ஃபங்க்ஷன் வரும். அது நார்மல் தான். உங்களோட தைராய்டு டெஸ்ட் ஸ்கேன் எல்லாமே நார்மலா இருந்ததுன்னா நீங்க வெயிட் பண்ணலாமா, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இன்னொரு கால் லைன்ல இருக்காங்க. வணக்கம் லக்ஷ்மி. வணக்கம் மேடம் கிட்ட பேசுறோம். சொல்லுங்க லக்ஷ்மி. மேடம் எனக்கு மேரேஜ் ஆகி 12 இயர்ஸ் ஆகுதுங்க. சரிம்மா. ஹலோ. சொல்லுங்க. 12 இயர்ஸ் ஆகுது. நான் 2 பேபி, 2 பொன் குழந்தைங்க. அதுல ஒண்ணு இறந்துச்சு, ஒரு குழந்தை தான் இருக்கு. சரிம்மா. அது 2வது குழந்தை இல்ல, 2மே நார்மல் டெலிவரி, நார்மலா பிரெக்னன்ட் ஆனேன். அதனால கரண்ட் ஆபரேஷன் பண்ணிட்டேன். சரிம்மா. அப்புறம் இப்போ ஒரு குழந்தை தான் இருக்குங்காட்டிக்கு வீட்டுல எல்லாரும் இன்னொரு குழந்தை இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. இது ஏதாவது பண்ண முடியுமாங்கன்னு நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். முடியுங்களாங்க மேடம்? இப்போ உங்களோட ஏஜ் என்னம்மா? எனக்கு 29 மேடம். 29ஆ? ஆமா. சரிம்மா. நீங்க பண்ண குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனை நீங்க திரும்ப மாத்தி பண்ணிக்கலாமா? நீங்க அப்படி மாத்தி பண்ணும்போது அதுக்கு சக்சஸ் ரேட் ஒரு 65ல இருந்து 70% இருக்குது. அதாவது 65% நீங்க வந்து மாசம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் மறு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா. இல்ல நீங்க ஆபரேஷன் பண்ணிக்க வேண்டாம், திரும்ப ஆபரேஷன் பண்ணா ரெஸ்ட் எடுக்கணும் கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டைரக்டா டெஸ்ட் டியூப் பேபி ட்ரீட்மெண்ட் போலாமா? இல்ல மேடம், இப்போ வந்து எனக்கு டேட் 17. ஆனா இப்போ இவ்வளவு நாள் வரைக்கும் தள்ளி இருக்கு, டேட் தள்ளி இருக்கு 22 டேட் வரைக்கும். சரி, டேட் தள்ளி இருக்குன்னா எதுக்கும் மாசமா இருக்கீங்களான்னு ஒரு வாட்டி பாருங்கம்மா. ஏன்னா நீங்க வந்து குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணா கூட கரு தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா நாங்க ஆபரேஷன் பண்றோம் இல்லையா, அந்த இடத்துல கரு தரிச்சு நிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எக்டாபிக் பிரெக்னன்சி, டியூபல் பிரெக்னன்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வாட்டி மாசமா இருக்கீங்களான்னு பாருங்க. சப்போஸ் மாசமா இல்லைன்னா தீட்டு வந்த கையோட டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி நீங்க ஒன்று மறு ஆபரேஷன் இல்லைன்னா டெஸ்ட் பேபி கன்சிடர் பண்ணிக்கோங்கம்மா. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இன்னொரு கால் லைன்ல இருக்காங்க. வணக்கம்மா. ஹலோ. வணக்கம். வணக்கம் விஜி. மேடம் நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க விஜி, உங்க கேள்வி என்ன டாக்டர்கிட்ட கேளுங்க. எனக்கு வந்து மேடம். சொல்லுங்கம்மா, கேக்குது. எனக்கு வந்து 42 வயசு மேடம். சரிம்மா. 2 சில்ட்ரன் இருக்கு. எனக்கு பீரியட்ஸ் வரல 4 மந்த்ஸா. இதுக்கு முன்னாடி ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி இப்படிதான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இப்போ 4 மாசம் வரது இல்லை மேடம். நான் ஸ்டெரிலைசேஷன் எல்லாம் பண்ணிருக்கேன். சரிம்மா. அத பீரியட்ஸ் இப்போ ஸ்டாப் ஆகும் இல்லைன்னு. சரிம்மா. உங்களுக்கு ஏஜ் பாத்தீங்கன்னா 42 ஆகுது இல்லையாம்மா? ஆமா. ஆமா டாக்டர். ஸோ அதனால
ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் எல்லாருக்குமே தீட்டு நிக்கிற வயசு 46ல இருந்து 47 வயசுமா. ஆனா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சேஞ்சஸ் ஏற்பட ஆரம்பிச்சிடலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகிறது, கரெக்டா மாசம் மாசம் வராம போறது, தள்ளி தள்ளி வர்றது, இல்ல ஒரு 8 மாசத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி வர்றது, அந்த மாதிரி 4-5 பேட்டர்ன் இருக்கு பீரியட்ஸ் நிக்கிறதுக்கு. அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு மைல்டா ஏற்பட ஆரம்பிச்சிருக்கலாமா. பேசிக்கா ஒரு ஸ்கேன் மட்டும் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிளட் டெஸ்ட், தைராய்டு டெஸ்ட், எம்டி ஸ்டமக்ல பார்த்துருங்க. இது ரெண்டும் நார்மலா இருந்ததுன்னா நீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாமா. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் குமார். மேடம் குட் மார்னிங். சொல்லுங்க. மார்னிங் சார். மேடம் எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆச்சு. சரிங்க. ஸோ என்னுடைய கவுண்ட்டும் செக் பண்ணிச்சு, என்னுடைய ஒய்ஃப் கவுண்ட்டும் செக் பண்ணிச்சு. சரிங்க. என்னுடைய ஒய்ஃபு கர்ப்பப்பையில் ஏதாவது அடைச்சிருக்குன்னு சொல்லி செக் பண்ணிச்சு, எல்லாமே நார்மலா இருக்குன்ட்டாங்க. நீர் கட்டி ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் நீர் கட்டி கர்ப்பப்பையில் நீர் கட்டிச்சுன்னு சொன்னாங்க, டேப்லெட் சாப்பிட்டாங்க, சரியாயிடுச்சு. சரிங்க. இப்போ இது வரைக்கும் எங்களுக்கு இன்னும் ஃபார்ம் ஆகாம இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னுடைய கவுண்டிங்ல வந்து ஏதோ ஏதோ கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்க. அது மறுபடியும் வந்து இந்த பேரிச்சம்பழம், இந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் சாப்பிட சொல்லி மறுபடியும் செக் பண்ண சொன்னாங்க. சரிங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் கவுண்டிங் மறுபடியும் கரெக்டா இருந்துச்சு. சரிங்க. இப்போ 2 இயர்ஸ் ஆச்சு, இன்னும் எதுவுமே ஃபார்ம் ஆகல மேடம். ஒரு 2-3 டேஸ் தள்ளி போகுது, மறுபடியும் பீரியட்ஸ் ஆயிடுறாங்க. சரிங்க. பட் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கு, டியூப்ல அடைப்பெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க இல்லையா. ஆமாங்க மேம். அதெல்லாம் எதுவும் அடைக்கல. அவங்களுக்கு வந்து சுகர் இருக்கு மேடம். சரிங்க. உங்களுக்கு இந்த ஃபர்டைல் பீரியட் பத்தி தெரியுமா? அதாவது எப்போ மெயினா ட்ரை பண்ணா பாப்பா நிக்கும் அப்படின்றத பத்தி உங்களுக்கு ஐடியா இருக்குதா? தெரியல மேடம், அது எப்படி புரியல. அவங்களுக்கு வந்து ரெகுலரா 30 நாளைக்கு ஒரு வாட்டி தீட்டு வருதுன்னா ரஃப்லி 10வது நாள்ல இருந்து 20வது நாளுக்குள்ளார எக் ரிலீஸ் ஆகும். நீங்க ஒரு 1 or 2 months அந்த மாதிரி ஃபர்டைல் பீரியட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டெய்லி ட்ரை பண்ணணும்னு தேவையில்லை. அந்த 10 நாள்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க. இன்னொரு 2-3 monthsல உங்களுக்கு கிளிக் ஆகலைன்னா நீங்க பேசிக்கா கொஞ்சம் கன்சல்டேஷன் வந்து வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்குதான்னு பார்க்கிறது நல்லதுங்க. வெல்கம் பேக் டு நலமுடன். டாக்டர், நம்ம குழந்தையின்மைக்கான ட்ரீட்மெண்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம் டாக்டர். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பிரியா. ஹலோ மேம். வணக்கம்மா. ஹலோ வணக்கம் மேம். சொல்லுங்க மேம், பிரியா. என் பேர் பிரியா. நல்லா எனக்கு மேரேஜ் முடிஞ்சு 1 year ஆச்சு. சரிமா. எனக்கு இன்னும் குழந்தை ஆகல. இந்த 1 year-ஆவே எனக்கு வந்து பீரியட் ஒரு 4 days இதாயிடுறேன். என்னமா 1 year-ஆவே உங்களுக்கு பீரியட்ஸ் 4 days தள்ளி போகுது? ஆமா, அதாவது ஒரு 2 months 3 months போல தள்ளி போகும். அதே மாதிரி இதாயிடுவேன். சரிமா. அது வந்து நான் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணேன். அப்போ ஹலோ 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 பிரியா. ஹலோ சொல்லுங்க பிரியா. எனக்கு கிரீமிங் டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டும் எனக்கு எதுவும் ஓகே. சரிம்மா. அதான் எப்படி எனக்கு எதனால இப்படி தள்ளி தள்ளி போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இல்லம்மா, பீரியட்ஸ் வந்து 3 days 4 days தள்ளி போறதுன்றது ஒன்றும் தப்பு கிடையாது. பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு 25 நாள்ல இருந்து 35-40 நாள் வரைக்கும் ரெகுலரா வந்தா கூட நாங்க ரெகுலர் சைக்கிள்ஸ் தான் சொல்லுவோம். அதை பத்தி ப்ராப்ளம் கிடையாது. பட் நீங்க சீக்கிரம் கன்சீவ் ஆகணும்னு ஆங்ஷியஸா இருந்தீங்கன்னா பேசிக்கான பிளட் டெஸ்ட், ஸ்கேன் நீங்க பாத்துக்கோங்க. ஹஸ்பண்ட் ஒரு செமன் டெஸ்ட் பார்க்க சொல்லிட்டு இன்னொரு 3 to 6 cycles ட்ரை பண்ணுங்க பிரியா. கன்சீவ் ஆக முடியலன்னா அதுக்கப்புறம் நீங்க ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் ப்ரொசீட் பண்ணிக்கலாமா. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கலைவாணி. ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா. உங்க சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க. சரிங்க. ஹலோ மேடம். சொல்லுங்க கலைவாணி. மேடம், எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 6 years ஆகுது மேடம். சரிம்மா. ஃபர்ஸ்ட் ஒரு பேபி வந்து 3 years கழிச்சு நின்னுது. அது வந்து துடிப்பு கம்மியா இருக்குன்னு சொல்லி அபார்ஷன் பண்ணிட்டாங்க. சரிம்மா. அதுக்கப்புறம் பேக் 2 years கழிச்சு திரும்ப வந்து ஒரு பேபி நின்னுது. அது வந்து டியூப்ல எக்டோபிக் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் லேப்ரோஸ்கோபி மூலமா ஆபரேட் பண்ணிட்டாங்க மேடம். சரிம்மா. இப்போ எனக்கு எப்போ நாங்க வந்து சேர்ந்து